மேலூர்ல இருந்து மதுரைக்கு மஞ்சள் பாக்கெட் எடுத்துக்கிட்டு நடந்தே போயிருக்கார் ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்க பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பை கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க? டாக்டர் தான் சொன்னாரு, சக்கரைக்கு நடந்தா நல்லது அப்படின்றாரு. 10.5 12.5 Oh, what a long hand. என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ, டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தைகள் துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. Yeah, man. I stitching only great men. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ளப்பையில அடிச்சேனா காணாம போயிடுவேன். ஏத்தாப்புல வெளிநாட்டுக்கார் அவர் நம்மளை பார்த்து, நீங்க இந்தியாவா? இந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே காலர் தூக்கி விட்டான். முறுக்க இருந்துச்சுவேன். இந்தியர்கள்லாம் நல்லா உழைப்பாளிங்க. அப்படியே அப்பா கம்பீரமா நின்ட்டான். ஏன்னா அந்த நேரம் பாலத்தில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சலவை தொழிலாளி அப்படி கல்லில் துணி அடிச்சு துவைச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ கூப்பிட்டு சொன்னா, பாருங்க எப்படி துவைக்கிறாருன்னு, நல்ல உழைப்பாளிங்க அவங்க இந்தியர்கள். ஆனால் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணுறீங்க. என்னாண்ட நம்மால் கூர்ந்து, எதுக்கு அவ்வளோ பெரிய கடுமையான கல்லை துணியை வச்சு அவர் உடைக்கிறாரு அப்படின்ட்டான். என்ன அதை அப்படி ஒருத்தன் வந்தான், சார் பார்வை மங்களா தெரியுது அப்படியா? சரி பார்த்தார். அந்த லாரி இருக்குல்ல, அந்த லாரியில் உள்ள போர்டில் உள்ள எழுத்த வச்சு தெரியல, போர்டில் உள்ள எழுத்து தெரியல. அப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு பண்ணிட்டு போய், இப்போ லாரியில் உள்ள எழுத்து தெரியுதா? இப்போ லாரியே தெரியல அப்படின்னு இருக்கான்.